நம்மள இப்ப என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்ட்ரக்சர் ஆஃப் புரோட்டீன். இப்ப நம்ம லாஸ்ட் கிளாஸ் வரைக்கும் புரோட்டீன்னா எப்படி இருக்கும், அது அமினோ ஆசிட்ஸால ஆனது, அப்ப அதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். இப்ப நம்ம புரோட்டீன் என்னென்ன ஸ்ட்ரக்சராவா மாறி கடைசியா ஒரு கம்ப்ளீட்டான புரோட்டீனா மாறுது அப்படிங்கறத இங்க பார்க்க போறோம். இப்போ ஸ்ட்ரக்சர் ஆஃப் புரோட்டீன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் proteins as mentioned earlier the heteropolymers. நாம முன்னே சொல்லிட்டோம் proteins is not a homopolymer. அவன் வந்து ஹோமோபாலிமரா இருக்க மாட்டா அப்படின்னு பார்த்தோம். ஹோமோபாலிமர் இல்ல. containing strings of amino acids. நிறைய டிஃபரெண்டான அமினோ ஆசிட்ஸ் கொண்டு உருவானவன் அப்படின்னு பார்த்தோம். structure of molecules அப்படிங்கிறது different things and different context. and inorganic chemistryல பார்த்தோம் அப்படின்னா the structure invariably refers to the molecular formula. example NaCl, MgCl அப்படின்னு எடுத்துக்கிட்டோம். இப்ப இதை எப்படி சொல்லலாம், சோடியம் குளோரைடு, மெக்னீசியம் குளோரைடு அப்படின்னு சொல்லுவோம். so organic chemists always write a two-dimensional view of the molecules while representing the structure of molecules. example benzene and naphthalene. இப்போ நார்மலா ஒரு மாலிகுலர் ஸ்ட்ரக்சர் இருக்கு, அதை NaCl இல்ல MaCl அப்படின்னு எழுதலாம். சில சமயம் சிலது பார்த்தோம்னா எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு ரிங்ஸ் இருக்கும், அதுதான் பென்சீன் ரிங் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ physics is conjured of the three-dimensional views of molecular structure while biologists describe the protein structure of the four levels. எத்தனையா பிரிக்கிறாங்க, 4 levels. அதாவது புரோட்டீனோட ஸ்ட்ரக்சரை எத்தனையா பிரிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா 4 levels பிரிக்கிறாங்க. so in the 4 levels this called the sequence of the amino acids, that is the positional information in the protein, which is the first amino acids, which is the second, and so on, is called the primary structure. primary structure அப்படிங்கிறது எதை பொறுத்தது, இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா primary structure அப்படின்னு சொல்லுவோம். first primary structure, second secondary structure, third tertiary, last quaternary அப்படின்னு சொல்லுவோம். இப்ப பிரைமரி ஸ்ட்ரக்சர்ங்கிறது எதை பொறுத்து இருக்குன்னா அமினோ ஆசிட்ஸை பொறுத்து இருக்கு. அதாவது முதல்ல என்ன அமினோ ஆசிட்ஸ், ரெண்டாவது என்ன அமினோ ஆசிட்ஸ் அப்படின்றத மட்டும் பொறுத்து ஒரு லாங் செயினா மட்டும் இருப்பான். எப்படி இருப்பான் அப்படின்னு பார்த்தோம்னா லாங் செயின். இப்ப இது ஒரு செயின்னு வச்சுக்கோங்க, லாங் செயின். எப்பயுமே அவன் ஒரு மாதிரி சுருண்டு தான் இருப்பான். ஓகேவா, இது பிரைமரி ஸ்ட்ரக்சர். இப்ப நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா the left end represented by the first amino acid and the right end represented the last. இங்க first amino acids இந்த இடத்துல last amino acids இருக்கான். the first amino acids is also called as N-terminal அப்படின்னு சொல்றாங்க. இத N-terminal amino acids. the last முடிறவன் கார்பன் C-terminal amino acids. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். ஒரு அமினோ ஆசிட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு அமினோ ஆசிட்ஸ்னா நடுவுல C இருப்பா, COOH, இந்த இடத்துல NH2 இருப்பான். சோ இந்த இடத்துல இருக்கிறவன் N-terminal, லாஸ்டா முடிறவன் C-terminalனு சொல்றோம். a protein thread does not exit throughout as extended rigid root. the thread is folded to form a helix. ஒரு thread என்ன ஆகுது, இப்போ இதுதான் பிரைமரி ஸ்ட்ரக்சர் அப்படின்னு நம்ம வச்சுக்கிறோம் அப்படின்னா இந்த பிரைமரி ஸ்ட்ரக்சர், அதாவது இது ஃபர்ஸ்ட் அமினோ ஆசிட், இங்க இருக்கிறது யாரு, ஃபர்ஸ்ட் அமினோ ஆசிட்ஸ். இங்க லாஸ்டா முடிகிற இந்த இடத்துல இருக்கிறது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா லாஸ்ட் அமினோ ஆசிட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சோ இந்த ஃபர்ஸ்ட் அமினோ ஆசிட்ஸும் லாஸ்ட் அமினோ ஆசிட்ஸும் சேர்ந்து ஒரு செயினை உருவாக்கிடுச்சு. இந்த செயின் என்ன ஆகுது அப்படின்னா ஒன்னு சுருள் வடிவத்துல ஹெலிக்ஸாவோ இல்ல பிளேட்டட் வடிவத்துல பீட்டா பிளேட்டட் ஷீட்டாவோ மாறுது. இததான் நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா செகண்டரி ஸ்ட்ரக்சர். இத நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா செகண்டரி ஸ்ட்ரக்சர். இது பார்த்தோம் அப்படின்னா பிரைமரி ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்றோம். சோ இந்த ரிசல்விங் சிமிலர், இது வந்து ரிவால்விங் ஸ்டார் கேஸ் மாதிரி இருக்கும், அதாவது சுத்தி போற ஸ்டார் கேஸ் மாதிரி இருக்கும், படிக்கட்டுகள் சுத்தி இருக்கிற ஸ்டார் கேஸ் மாதிரி இருக்கு. of course only some portions of the protein thread are arranged in form of the helix form. in proteins only right handed helix are observed
other proteins thread as folded to forms what is called a secondary structure. இந்த ஒன் சைனா இருந்தது ஹெலிக்ஸா மாறி உருவானதை தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா செகண்டரி ஸ்ட்ரக்சர். In addition to the long protein child, இன்னும் நல்லா folded ஆகுது. அதுவா தன் itself also folded upon itself அத hollow woolen ball. அதாவது நம்ம woolen ball ன்னு சொல்லக்கூடிய அதாவது உள்ளன் நூல்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த உள்ளன் நூல் மாதிரி இன்னும் நல்லா சுருண்டு உருவானதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா tertiary structure, மூன்றாவது வடிவம். இததான் அவங்க அப்படி சொல்றாங்க tertiary. இதுல வந்து ரெண்டுக்கும் நடுவுல நம்ம சொன்ன மாதிரி பெப்டைட் பாண்ட் மட்டும் இல்லாம டைசல்ஃபைடு பாண்ட்னு சொல்லக்கூடிய மூணாவதா ஒரு பாண்ட் இருக்கு. It gives us a 3-dimensional view of the portion. இதுதான் 3D form ஒன்னு சொல்லலாம். 3-dimensional form, tertiary 3-dimensional form. It gives a dimensional view of the protein. Tertiary structure absolutely necessary for the many biological process. Many biological processக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணும். இதுதான் பார்த்தோம்னா குவாட்டனரி இது இன்னும் நல்லா இருக்கும். பட் எல்லா புரோட்டீனும் குவாட்டனரி ஸ்டேஜுக்கு போகாது, டெர்ஷரியிலே முடிஞ்சிடும். மோஸ்ட்லி ஹீமோகுளோபின் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது குவாட்டனரி ஸ்டேஜுக்கு போகும். இப்போ டெர்ஷரி ஸ்ட்ரக்சர் அப்சல்யூட்லி எசென்ஷியல் ஃபார் த பயாலஜிக்கல் ஆக்டிவிட்டிஸ்ன்னு பார்த்துட்டோம். சில புரோட்டீன்ஸ் வந்துட்டு என்னவா மாறுது அப்படின்னா some proteins are assembly one or more than the one polypeptide and subunits. The manner in which these individual folded polypeptides or subunits are arranged with respect of each other. Example, linear string of spheres, illa spheres arranged one another to form a cube or plate, is an architecture of the protein otherwise called quaternary structure of the protein. அதாவது ஒன்னு நம்ம ஃபர்ஸ்ட் சொன்ன செயின் மாதிரி இருக்கும், ரெண்டாவது ஹெலிக்ஸ்லயோ பீட்டா பிளேட்டடோ மாறிடும், மூணாவது அதுவே இன்னும் நல்லா உள்ளன் பால் மாதிரி நல்லா ரொட்டேட் நல்லா ட்விஸ்ட் ஆயிட்டு இருக்கும். ஃபோர்த் ஸ்டேஜ் என்ன சொல்றாங்கன்னா அது இன்னும் நல்லா ஃபோல்டட் இண்டிவிஜுவல் நிறைய ஃபோல்டட் ஃபார்ம் பண்ணி ஒன்னு ஸ்பியர்ஸ் லீனியர் ஸ்ட்ரிங் ஆஃப் ஸ்பியர்ஸ் ஆவோ இல்ல பிளேட் இல்ல கியூபாவோ என்ன ஒரு ஸ்டேஜாவோ மாறி இருக்கும் அந்த டெர்ஷரியில இருந்து. அப்படி மாறினா அது பேரு குவாட்டனரி புரோட்டீன். The adult human hemoglobin consists of 4 subunits. 2 of these are identical to each other. Hence, 2 subunits of alpha type and 2 subunits of beta type together constitute human hemoglobin. அதாவது ஹியூமன் ஹீமோகுளோபின் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுல மொத்தம் 4 செயின்ஸ் இருக்கும். அந்த 4 செயின்ஸ்ல 2 ஆல்பா செயின்ஸ் 2 பீட்டா செயின்ஸ். சோ அவங்க நல்லா ஃபோல்டட் ஆக வேண்டியதா இருக்கு. இது குவாட்டனரி ஸ்ட்ரக்சரா மாறிடுது. நெக்ஸ்ட் டாபிக் என்சைம்ஸ். இப்ப இந்த என்சைம்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஆல்மோஸ்ட் ஆல் என்சைம்ஸ் ஆர் புரோட்டீன்ஸ். நமக்கு தெரியும், நான் முன்னையே சொன்னேன், இப்ப புரோட்டீன் நம்ம செல்லுல வந்து நியூக்ளியஸ்ல டிரான்ஸ்கிரிப்ஷன் நடந்து சைட்டோபிளாசத்துல டிரான்ஸ்லேஷன் நடந்து புரோட்டீனா கன்வெர்ட் ஆகும். அப்படி புரோட்டீன் எதுக்காக உருவாக்கப்படுது அப்படின்னா என்சைமா மாறுறதுக்காக. இந்த என்சைம்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு வேதி வினைய நடத்துறதுக்கு தேவை நொதி. There are some nucleic acids that behave like enzymes. சில நியூக்ளிக் ஆசிட்ஸ் கூட என்சைம்ஸா ஆக்ட் பண்ணுது. அந்த என்சைம்ஸ் என்னன்னு சொல்லுவோம்னா ரிபோசைம்ஸ் சொல்லுவோம். அந்த நியூக்ளிக் ஆசிட் யாரும் இல்ல, ஆர்என்ஏ தான். ஆர்என்ஏவை என்னன்னு சொல்லுவோம், ரிபோ நியூக்ளிக் ஆசிட்னு சொல்லுவோமா, ரிபோ நியூக்ளிக் ஆசிட்னு சொல்லுவோம். அது இந்த இடத்துல என்சைமா ஆக்ட் ஆகுறதுனால இதை என்னன்னு சொல்றோம் அப்படின்னா ரிபோசைம் அப்படின்னு சொல்றோம். Ribozymes சொல்றோம். One can depict an enzyme by a line diagram. An enzymes like any protein as a primary structure, that is amino acid sequence of the protein. An enzyme like any protein has the secondary and the tertiary structure. When you look at the tertiary structure, you will notice that the backbone of the protein chain folds upon itself, crisscrosses itself. Hence many cervixes and packets are made. அதாவது இப்ப நம்ம புரோட்டீன் தான் என்சைம்ஸ் உருவாகுதுன்னு சொல்லிட்டோம். அந்த புரோட்டீன்ல எந்த ஸ்ட்ரக்சர் வந்து என்சைம்ஸா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்னு பிரைமரியா இருக்கலாம், பிரைமரி ஸ்ட்ரக்சரா இருக்கலாம், இல்ல செகண்டரியா இருக்கலாம், இல்ல டெர்ஷரியா இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம். ஒருவேளை டெர்ஷரி ஸ்ட்ரக்சர் பார்த்தோம்னா அதுல நிறைய கிறிஸ் கிராசஸ் இருக்கும், அதுல நிறைய சர்விக்ஸஸ் அதாவது மேடு பள்ளங்கள் மாதிரி இருக்கலாம்.
இந்த such and packet, இந்த packet மாதிரி ஒண்ணு உருவாகுது இல்லையா, அந்த பள்ளம்னு சொல்றோம் இல்லையா, அந்த பள்ளத்தை தான் நம்ம ஆக்டிவ் சைட்னு சொல்றோம். என்னன்னு சொல்றோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஆக்டிவ் சைட். இந்த ஆக்டிவ் சைட் தான் என்ன பண்ணுது அப்படின்னா இந்த என்சைம்ஸோட பாக்கெட் இந்த இடத்துல தான் வந்து சப்ஸ்ட்ரேட் வந்து ஃபிட் ஆகுது. இப்போ எக்ஸாம்பிள் இவன் தான் ஒரு என்சைம்னு வச்சுக்கலாம், இதுதான் ஒரு புரோட்டீன், இவன் என்னவா மாறுறான் அப்படின்னா என்சைமா ஆக்ட் ஆகுறான். இந்த சர்விக்ஸஸ் ரீஜியன் தான் என்ன ஆகுறான் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த சர்விக்ஸ் ரீஜியன் இருக்கு இல்லையா, இந்த வளைஞ்ச ரீஜியனை தான் நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா ஆக்டிவ் சைட்னு சொல்றோம். இந்த இடத்துலதான் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு சப்ஸ்ட்ரேட் வந்து அப்படியே ஒட்டிக்கிறோம். சோ ஒட்டிக்கிறோம், இந்த இடத்துல நம்ம என்னன்னு சொல்றோம் substrate fit ஆகிற இடம். Thus enzymes through their active sites catalyzes reaction at high rate. எப்ப இந்த என்சைம்ல ஒரு ஆக்டிவ் சைட், அதாவது என்சைமோட ஆக்டிவ் சைட்ல சப்ஸ்ட்ரேட் வந்து ஃபிட் ஆகுதோ அந்த சமயத்துல என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஹை ரேட்ல இந்த கேட்டலைஸ் ரியாக்ஷன் நடந்துருது. இந்த enzyme catalyzed differ from inorganic catalyze in many ways, but one major difference, ஒரே ஒரு major difference தான் இருக்கு. என்னன்னா inorganic catalyze work efficiently at high temperature. ஒருவேளை அங்க inorganic catalyzesனா ஒரு வினை வந்து உருவாகணும்னா அதுக்கு நொதி தேவை, அந்த வினை யூக்கின்னு சொல்லுவோம். catalyzed அப்படின்னா வினைய ஊக்குவிக்கிறவன் வினை யூக்கி. அதாவது நார்மலா அது ஒரு 2 மணி நேரத்துல நடக்கும் அந்த வினை அப்படின்னா, இப்ப நம்ம அங்க கேட்டலைஸ்ட் ஆட் பண்ணோம்னா அது ஒரு 1 மணி நேரத்திலேயே முடிஞ்சிடும். அதுதான் நம்ம கேட்டலைஸ்ட் வினை யூக்கின்னு சொல்றோம். இப்ப இந்த இன்ஆர்கானிக் கேட்டலைஸ்ட் யூஸ் பண்ணோம் அப்படின்னா இட் எஃபிஷியன்ட்லி அட் ஹை டெம்பரேச்சர்ஸ் அண்ட் ஹை பிரஷர்ஸ்ல கூட வேலை செய்யுமா. while enzymes get damaged at high temperature above 40 degree. நார்மலா டெம்பரேச்சர் ஒரு டெம்பரேச்சர்ல இந்த அளவுக்கு இருந்தாலும் ரூம் டெம்பரேச்சர் வரைக்கும் தான் என்சைம் வந்து ஹை பீக்கு போகும். அதை விட அதிகமான என்சைம் டேமேஜ் ஆயிடும், இல்லைன்னா அது வேலை செய்யறதை நிறுத்திடும். ஆனா இந்த கேட்டலைஸ்ட் ஆட் பண்ணோம்னா என்சைம்ஸ் டேமேஜ் ஆனா கூட அந்த வினையை செஞ்சு முடிச்சிடும் அப்படின்னு சொல்றாங்க. however enzymes isolated from the organisms who normally live under extremely high temperature, example hot vents, sulfur springs, are stable and retain their catalytic power even at a high temperature up to 80 to 90. யார் இந்த hot vents and sulfur springs வாழ்னா mostly bacteria தான். இந்த thermal stability அப்படின்னா இந்த வெப்பநிலை stability is the important quality of such enzymes isolated from thermophilic organisms. thermophilic organisms na யாரு bacteria. எக்ஸாம்பிள் thermophilic aquaticus ன்னு சொல்லுவோம். இது 70 டிகிரி செல்சியஸ் வரைக்குமே அந்த பாக்டீரியாவால உயிர் வாழ முடியும். சோ அந்த பாக்டீரியால அந்த டெம்பரேச்சர் 70 டிகிரி டெம்பரேச்சர்ல அதுக்குள்ள இருக்க என்சைம் மட்டும் எப்படி வேலை செய்யுது அப்படிங்கறத பாக்குறாங்க. சோ இப்பதான் நம்ம கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் பாக்குறோம். இப்ப கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா how do we understand these enzymes? Let us first understand a chemical reaction. Chemical compounds undergo 2 types of changes. ரெண்டு வகையான changes போது. A physical change simply refers to ஒன்னு physical chemical compounds 2 types of changes. ஒன்னு physical, இன்னொன்னு வந்து chemical. அதாவது physical change simply refers to change in the shape without breaking the bond. Physical change அப்படிங்கிறது can reversible, அதாவது வடிவம் மட்டும் மாறும், அதுல இருக்க பாண்ட் எதுவும் உடையாது. இத வந்து physical processன்னு சொல்றோம். இதுவே another physical process is change in a state of matter. when இப்ப எக்ஸாம்பிள் ஐஸ் என்ன ஆகும், ஐஸ் வந்து மெல்ட் ஆகி வாட்டர் ஆகும், வாட்டர் நல்லா சூடுபடுத்துறப்ப வேப்பர் ஆயிடும். இது வந்து physical process. however when bonds are broken and new bonds are formed during transformation, there will be called a chemical reaction அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நார்மலா ஐஸ சூடு பண்ணோம் அப்படின்னா அவன் மெல்ட் ஆகி வாட்டர் ஆயிடுவான். வாட்டர் சூடு பண்றப்ப வாட்டர் வந்து எவாபரேட் ஆயிடுவான். அதுவே எவாபரேட் ஆன அந்த வாட்டர் வேப்பரை திரும்ப நம்ம குளிர் வச்சோம்னா வாட்டரா மாறிடுவோம். வாட்டர் இன்னும் நம்ம குளிர் வைக்கிறப்ப ஃப்ரீஸ் ஆயிடு ஐஸா மாறிடுவோம். இது வந்து பிசிக்கல் சேஞ்ச். இதுல வந்து பாண்ட் எதுவும் அடிபடாது, அதாவது உருவம் மட்டும்தான் சேஞ்ச் ஆகும். இப்ப ஐஸ் கியூப் எப்படி இருக்கு, வாட்டர் எப்படி இருக்கு, வேப்பர் எப்படி இருக்கு, அதாவது ஸ்டேட்டே மாறிடும், அதாவது ஸ்டேட் ஆஃப் மேட்டர் சேஞ்ச் ஆகுது. ஆனா கெமிக்கல் ப்ராசஸ்ல என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பாண்ட்ஸ் எல்லாம் வந்து புரோக்கன் ஆயிடுது அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நமக்கு எக்ஸாம்பிளா ஒண்ணு கொடுத்துருக்காங்க.
DaHCOH2 plus H2O. H2O4 அப்படிங்கிறது சல்ஃபியூரிக் ஆசிட குறிக்குது. SUL சல்ஃபியூரிக் ஆசிட். சல்ஃபியூரிக் ஆசிட். இது Da அப்படிங்கிறது பேரியம் ஹைட்ராக்சைடு. இது ரெண்டும் இணையறப்ப என்ன ஆகுது அப்படின்னா இந்த பேரியம் இங்க இருக்க இந்த பேரியம் இங்க இருக்க சல்பைடு கூட சேர்ந்து பேரியம் சல்பேட் ஆகும். இங்க இருக்க H2வும் H2 plus OH2 என்னவா மாறிடுதுன்னா இங்க 2 4 H4 ஒரு O இருக்கு. சாரி ஒரு 2 OH2 அப்படிங்கிறப்ப இங்க 2 O இங்க 2 O. அதை என்னவா மாத்திடுறாங்க அப்படின்னா 2H2O மாறி இது பேரியம் சல்பேட்டா மாறிடுது. இங்க என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா பாண்ட் சேஞ்ச் ஆகல, அதோட ஸ்டேட் ஆஃப் மேட்டர் தான் சேஞ்ச் ஆயிருக்கு. ஒருவேளை திரும்ப நம்ம பேரியத்து கூட தண்ணியை சேர்த்தோம் அப்படின்னா அது பேரியம் ஹைட்ராக்சைடாவும் சல்ஃபியூரிக் ஆசிடாவும் திரும்பவும் கன்வெர்ட் ஆயிடும் அப்படின்னு சொல்றாங்க. In an organic chemical reaction, similarly hydrolysis of starch into glucose is an organic chemical reaction. இப்ப ஸ்டார்ச் ஹைட்ரோலைசிஸ் பண்றப்ப அது என்னவா மாறும்னா குளுக்கோஸா மாறுது. இது ஒரு ஆர்கானிக் கெமிக்கல் ரியாக்ஷன். ரேட் ஆஃப் பிசிக்கல் ஆர் கெமிக்கல் ப்ராசஸ் ரிஃபர்ஸ் ஆஃப் த amount of product formed per unit time. It can be referred as, அதாவது ஒரு வினை, அதாவது ஒரு கெமிக்கல் ரியாக்ஷனோட ரேட் எவ்வளவு இருக்கு அப்படிங்கறத நாம கிடைக்கக்கூடிய அமௌண்ட் ஆஃப் ப்ராடக்ட் டிவைடட் பை யூனிட் டைம் வச்சுதான் கண்டுபிடிக்க முடியும். ப்ராடக்ட் நிறைய கொஞ்சம் டைம்ல ப்ராடக்ட் நிறைய கிடைச்சதுன்னா ரேட் கெமிக்கல் ரேட் அதிகம், இல்ல அப்படின்னா கம்மி அப்படின்னு சொல்றோம். ஓகே, நெக்ஸ்ட்ல இருந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். TNPSC டெட் நியமன தேர்வு, PC, SI, TRB, அக்ரி, ஃபாரஸ்ட், ரயில்வே போன்ற அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கும் நேரடி மற்றும் ஆன்லைன் வகுப்புகள் ஆரம்பம். அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கும் ஸ்டடி மெட்டீரியல் கிடைக்கும். நேரடி மற்றும் போஸ்டல் டெஸ்ட் பேட்ச் வசதியும் உண்டு. தொடர்புக்கு ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர், சேலம். கான்டாக்ட் 9042030163. Future Vision Study Center, SKS Hospital Road, opposite to Hotel Lakshmi Prakash, near New Bus Stand, Salem. Cell 90420 30163.